ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். ராஜஸ்தானை பூர்வீகமாக கொண்ட அக்ஷய் அண்ட் சோனம்ங்கிற தம்பதிகள் டெல்லியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தம்பதிகளுக்கு நல்ல வேலை இருக்கு, நல்ல குடும்பம் இருக்கு. பட் எவ்வளவுதான் அவங்களுக்கு பணம் இருந்தா கூட அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய குறையா இருக்கிற விஷயம், அந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை. அவங்களுக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆனா கூட இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னு பல நாள் வருத்தத்தோட இருந்திருக்காங்க. அப்போ அவங்க குடும்ப உறவுகளும் நண்பர்களும் என்ன சொல்றாங்க, நீங்க ஏன் போய் இன்ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்றாங்க, ஐவிஎஃப் பண்றாங்க. உங்ககிட்ட தான் பணம் இருக்குல்ல, நிறைய பணத்தை ஸ்பெண்ட் பண்ணி நீங்க அழகா உங்களுக்கு குழந்தை பெற்றுக்கலாங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க. இவங்களும் டெல்லியில் இருக்க ஹாஸ்பிட்டலையும் அனலைஸ் பண்றாங்க, ராஜஸ்தானில் இருக்க ஹாஸ்பிட்டலையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு கூகுளில் தெலுங்கானாவில் இருக்கிற செகந்திராபாத்தில் சிருஷ்டி ஃபெர்டிலிட்டி சென்டருங்கிற மாதிரி ஒரு கிளினிக் இருக்குது. அந்த கிளினிக்கை பற்றி நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூ இவங்க கேள்விப்படுறாங்க. அதனால் அங்கே போய் நம்ம கேட்டு பார்க்கலாங்கிற மாதிரி இவங்க டெல்லியிலேருந்து செகந்திராபாத்துக்கு வர்றாங்க. அங்கே சிருஷ்டி ஃபெர்டிலிட்டி சென்டரில் இனிஷியலாக எக்ஸாமினேஷனுக்கு போகிறாங்க. நம்மளுக்கே தெரியும், எடுத்தவன ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உடம்புல என்ன மாதிரி குறைகள் இருக்குது, எதனால் அவங்களால கர்ப்பம் தரிக்க முடியல, அப்படி கர்ப்பம் தரிச்சா கூட அந்த குழந்தை ஏன் அவங்க வயிற்றுல தங்க மாட்டேதுங்கிற மாதிரி எல்லா டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. சில பேருக்கு என்னன்னா, ஒரு ஆண் சைடு அவரோட விந்து அணுக்கள்ல குறைவான கவுண்ட் இருக்கும், அதனால கர்ப்பம் தரிக்க முடியாம இருக்கலாம். சில சமயம் பெண்களோட கரு முட்டையில ப்ராப்ளமா இருக்கும், அதனால கர்ப்பம் தரிக்க முடியாம இருக்கலாம். சில சமயம் இது ரெண்டுமே நல்லா இருக்கும், பட் அதே டயத்துல அந்த பெண்ணோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கும், அதனால அந்த குழந்தைய தாங்கி ஒரு 9 மாசம் சுமந்து பெத்துக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சாதான் அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் தர முடியும், என்ன மாதிரி குழந்தை பெத்துக்க முடியும்னா ஃபர்ஸ்ட் டாக்டர் ஃபுல்லா பண்றாங்க. அப்ப டாக்டர் இனிஷியலாக என்ன சொல்றாங்க, சரி சார் உங்களுக்கு வேணா ஐவிஎஃப் பண்ணி பார்ப்போம். ஆனால் அந்த ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 5 to 10 lakhs வரைக்கும் செலவாகும். பட் இதில் என்ன பிரச்சனைனா, சக்ஸஸ் ரேட் வந்து எங்களால் 100% சொல்ல முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இவங்க சொல்கிறது உண்மைதான், 100% ஐவிஎஃப் சக்ஸஸ் ரேட் எங்கேயுமே தரமாட்டாங்க. ஐவிஎஃப்ங்கிறது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, ஒரு நேச்சுரலாக ஒரு பெண்ணோட உடலுக்குள்ள நடக்கிற விஷயத்தை வெளியில வச்சு அந்த கருவை உருவாக்குவாங்க. ஒரு ஆணோட விந்தணுக்கள், கணவரோட விந்தணுக்கள், பெண்ணோட கருமுட்டை ரெண்டுமே வெளியில எடுத்து அதை ஃபியூஸ் பண்ணி அந்த எம்ப்ரியோன்னு சொல்லுவாங்க, அதை தனியாக வளர்த்து அதுக்கப்புறம் அதை திரும்ப அந்த மனைவியோட கர்ப்பப்பையில் வைக்கிற ப்ராசஸுக்கு பேர் தான் ஐவிஎஃப். இது 100% எல்லாத்துக்கும் சக்ஸஸாக இருக்காது. அப்போ அந்த தம்பதிகளுக்கு ஒரே குழப்பமாயிருது, என்னடா அது, நான் 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறேன், இப்போ இது 100% சக்ஸஸ் ரேட் இல்லைங்கிறீங்க, இல்லை அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன், இவ்வளோ பணம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், எங்களுக்கு திரும்பவும் குழந்தை பாக்கியம் கிடைக்காதான்னு ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டடான சூழ்நிலையில் இருக்காங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலோட அந்த ஃபெர்டிலிட்டி கிளினிக்கோட ஓனர் நம்ரதாங்கிற ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்க இவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே சார், ஐவிஎஃப்ல 100% கிடையாது, பட் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அதுனா உங்களுக்கு 100% குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னன்னு கேட்கும்போது வாடகத்தாய், சரகசி மதர்ங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது உங்ககிட்ட இருந்து விந்தணுக்களையும் உங்க மனைவி கிட்ட இருந்து கருமுட்டையும் எடுத்து நாங்கள் வெளியில வச்சு ஒரு எம்ப்ரியோ உருவாக்குவோம். அந்த எம்ப்ரியோவை திரும்ப உங்க மனைவியோட கர்ப்பப்பையில வைக்காம நாங்க ஒரு வாடகத்தாயை அரேஞ்ச் பண்ணி அவங்களோட கர்ப்பப்பையில வச்சு வளர்த்து அந்த குழந்தை பிறக்க விட்டு உங்ககிட்ட கொடுத்துருவோம். மற்றபடி அதுக்கப்புறம் அந்த வாடகத்தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. இது உண்மையிலேயே உங்க குழந்தை தான், உங்களோட ஜீன் தான், உங்களோட டிஎன்ஏ தான் இருக்கும். பட் இதுக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு 30 லட்ச ரூபா செலவாகுங்கிறாங்க. பிகாஸ் ஐவிஎஃப்க்கு ஒரு 10 லட்ச ரூபாங்கிறீங்க, பட் இப்போ நான் ஒரு வாடகத்தாயை ஹையர் பண்ணி அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள ஒரு 10 மாதம் கவனித்து நியூட்ரிஷன்லாம் கொடுத்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து குழந்தை பெற்று உங்கள் கையில் கொடுக்குற அளவுக்கு 30 லட்ச ரூபா தேவைப்படுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த தம்பதிகளும் சில நேரம் யோசிக்கிறாங்க, 10-15 லட்ச ரூபா செலவழிச்சு 100% இல்லாத ஐவிஎஃப்க்கு போகிறதா, இல்லை 30 லட்ச ரூபா செலவழிச்சு 100% நம்ம கைக்கு குழந்தை வந்துடுமே இந்த வாடகத்தாயில் போகிறதான்னு நெடுநேரம் யோசிச்சு அவங்க அங்கங்கே கடனை வாங்கி, இல்லை நாங்கள் வாடகத்தாய்க்கே போகிறோம், 100% எங்களுக்கு குழந்தை கிடைச்சா போதுங்கிற மாதிரி இந்த டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்க, ஓகே சார், நாங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா எங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் பண்ணணுங்கிறாங்க. இவங்களும் ஒரு 10 லட்ச ரூபா, அதுக்கப்புறம் ஒரு 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆகுது. இவர்கிட்ட இருந்து விந்தணுக்களையும் அந்த மனைவி கிட்ட இருந்து கருமுட்டையும் எடுத்து ஃபியூஸ் பண்ணி எம்ப்ரியோ கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ இவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சரகசி மதர் யாருங்கிற டீட்டெயிலை உங்ககிட்ட நாங்கள் சொல்ல மாட்டோம், அது ரொம்ப சட்டப்படி தவறான விஷயம். பட் உங்கள் குழந்தை கரெக்டாக பிறக்கிறப்போ நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ நீங்கள் போயிட்டு வாங்க, உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலையும் எடுத்துட்டோம், சாம்பிள் எல்லாம் எடுத்துட்டோம், குழந்தையும் உருவாக்கிட்டோம். இனிமேல் அந்த பெண்ணோட கர்ப்பப்பையில் வச்சு
நாங்கள் அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த பெண்ணை 9 மாதம் கண்ணும் கருத்துமா பார்த்து அந்த குழந்தைய உங்கள் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியது எங்களோட பொறுப்புங்கிற மாதிரி இந்த தம்பதிகளுக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்குறாங்க. அவங்களும் திரும்ப டெல்லிக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் கூட அந்த தம்பதிகள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த டாக்டர் மேனேஜ்மெண்ட்டோட கான்டாக்டில் இருக்காங்க. ஓகே டாக்டர், என்ன பண்ணீங்க, ஃபியூஸ் பண்ணிட்டீங்களா கேட்டால், எஸ் நாங்கள் சரகசி மதர் கண்டுபிடிச்சிட்டோம், அவங்க கர்ப்பப்பையில் உங்களோட குழந்தைய நாங்கள் செட் பண்ணிட்டோம், இப்போ அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளர்ந்துட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்க. அடுத்த ஒரு 3-4 மாசம் கழிச்சு கேட்குறாங்க, எஸ் இப்பவும் குழந்தை நல்லா வளர்ந்துட்டு இருக்கு, உங்க குழந்தைக்கு இப்போ 5 மாசம் ஆச்சுன்னு ஒவ்வொரு மாசமும் இவங்களுக்கு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைனலா இந்த சரகசி மதருக்கு குழந்தை பெற்றுக்கிற அந்த டைம் வருது. அப்போ இந்த தம்பதிகளுக்கு தகவல் சொல்றாங்க, சார் நாங்கள் ஃபெர்டிலிட்டி ப்ராசஸ் எல்லாமே செகந்திராபாத்தில் தான் வச்சு பண்ணுவோம், பட் இந்த டெலிவரி எங்கே வச்சு பண்ணுவோம்னா விசாகப்பட்டினத்தில் இருக்க லோட்டஸ்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, நீங்க அங்கே வந்துருங்க, அங்கே தான் நாங்கள் டெலிவரி பார்க்க போறோம். ஜூன் மாதம் 5ஆம் தேதி 2025ஆம் வருஷம் கரெக்டாக வந்துருங்க, உங்கள் குழந்தைய வாங்கிட்டு போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இந்த தம்பதிகளும் அதே நாள் போகிறாங்க. ரொம்ப பரபரப்பாக அந்த ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டரும் இவங்களுக்கு கண்டினியூஸாக அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க, சார் அந்த பெண்ணை உள்ளே கூட்டு போயிட்டோம், எப்போ வேணாலும் குழந்தை பிறக்கணும், இவங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜூன் மாதம் 5ஆம் தேதி ஃபைனலா இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இந்த தம்பதிகள் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. ஜெனரலா நர்சஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, பிறந்த குழந்தைய ஒரு டவல்ல சுத்தி இப்படி வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு காமிப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த குழந்தைய அந்த நர்ஸ் இப்படி ஒரு டவல்ல சுத்தி எடுத்துட்டு வராங்க, இந்த அம்மா அப்பா கிட்ட காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. பட் இந்த சந்தோஷம் அந்த தம்பதிகளுக்கு 5 நிமிஷம் கூட நீடிக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு குழந்தை அப்பதான் பிறந்து வந்திருக்கு அப்படின்னா நல்லாவே நம்மளுக்கு தெரியும், அந்த குழந்தை பால் மனம் மாறாம உடம்புல அங்கங்க சின்ன சின்ன ரத்த கரைகள் அப்படி பார்த்தாலே நம்மளுக்கு நல்லா தெரியும். பட் அதே டயத்தில் ஒரு குழந்தை பிறந்து சில மணி நேரம் ஆனாலோ இல்லை 1 or 2 days ஆனாலோ கண்டிப்பா வித்தியாசம் தெரியும். பட் இந்த தம்பதிகளுக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, இது இப்ப பிறந்த குழந்தை மாதிரி தெரியலையே, சில மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்ல சில நாட்களுக்கு முன்னாடியோ பிறந்த குழந்தை மாதிரி இருக்கேன்னு ஒரு டவுட் வருது. அப்ப அந்த நர்ஸ் கிட்ட கேட்குறாங்க. அந்த நர்ஸ் சொல்றாங்க, என்ன சார் சொல்றீங்க, இப்பதான் சார் குழந்தை பிறந்திருக்கு, எடுத்துட்டு வரோம், இப்படி கேட்குறீங்களேங்கிற மாதிரி அந்த நர்ஸ் கோவப்படுறாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு. உடனே அந்த நர்ஸ் கிட்ட சொல்றாங்க, இல்ல மேடம் இது இப்ப பிறந்த குழந்தை மாதிரி தெரியல, அதனால எங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்றாங்க. பிகாஸ் இனிஷியலா அந்த இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ல இந்த சரகசி டீட்டெயிலுக்கு அவங்க போகும்போது அந்த டாக்டர் என்ன அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி இது உங்க குழந்தை தானே நாங்க உறுதிப்படுத்துறோங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே டாக்டர் சொன்னாங்களா மேடம், இப்போ எங்களுக்கு அதை பண்ணி கொடுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த நர்ஸ் சொல்றாங்க, இல்லை சார் நாங்கள் அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்றது இல்லை, டாக்டர் ஏன் அப்படி சொன்னாங்க எனக்கு தெரியலங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்போ நர்ஸுக்கும் அந்த தம்பதிகளுக்கும் ஒரு கடுமையான வாக்குவாதம் ஏற்படுது. பட் அப்போ ஒரு சீனியர் டாக்டர் வராங்க. அந்த சீனியர் டாக்டர் என்ன சொல்றாங்க, சார் என்ன பிரச்சனை கேட்குறாங்க. இல்லை மேடம் இவங்க இந்த குழந்தை இவங்கது இல்லைன்னு சந்தேகப்படுறாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் கேட்குறாங்கிற மாதிரி அந்த நர்ஸ் சொல்றாங்க. அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்றாங்க, சார் என்ன சார் சொல்றீங்க, இப்போதான் ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து குழந்தை பெற்றுட்டு வந்திருக்கோம், உங்களுக்காண்டி ஒரு சரகசி மதரை வாடகைக்கு எடுத்து 10 மாதம் கஷ்டப்பட்டு வளர்த்து கொடுத்துருக்கோம், இப்படி சொல்றீங்க, இது 100% உங்க குழந்தை தான் சார்ங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்றாங்க. இல்லை மேடம் இது குழந்தை இப்போ பிறந்த மாதிரி இல்லையே, சில மணி நேரத்துக்கு முன்னாடி பிறந்த மாதிரி இருக்கேன்னு இந்த தம்பதிகள் சொல்றாங்க. அதனால எங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் வேணுங்கிற மாதிரி அந்த டாக்டர் கிட்டையும் சொல்றாங்க. அந்த டாக்டர் என்ன சொல்றாங்க, இல்லைங்க அந்த மாதிரிலாம் டெஸ்ட்லாம் நாங்கள் பண்றதில்ல, இது உங்க குழந்தை தான், நீங்க தைரியமா நம்பி எடுத்துட்டு போங்கிற மாதிரி ஒரு அழுத்தமான ஒரு டோன்ல சொல்றாங்க. இந்த தம்பதிகளுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, தே ஆர் ஹெல்ப்லெஸ். அதனால வேற வழி இல்லாம இந்த குழந்தைய வாங்கிட்டு திரும்ப டெல்லிக்கு போறாங்க. இப்படியே 1 மாதம் ஆகுது. பட் இந்த தம்பதிகளோட ஆள் மனசுல ஒரு உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா, இது அவங்க குழந்தை இல்லைங்கிற மாதிரி அவங்க மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணலாம், பேசாம நம்ம இங்க ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தரலான்னு இப்ப டெல்லியில இருக்கிற ஒரு தனியா ஒரு கிளினிக்ல போயிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த டிஎன்ஏ டெஸ்ட் மறுநாள் வருது. அந்த ரிசல்ட்டை பார்த்து இந்த தம்பதிகள் மிரண்டு போயிட்டாங்க. இவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே அந்த குழந்தை இவங்களோட குழந்தை இல்லைங்கிறது அறிவியல் ரீதியாகவே நிரூபிக்கப்படுது. இப்போ இவங்களுக்கு பயங்கர குழப்பமாயிடுச்சு. அப்போ ஹாஸ்பிட்டல் இவங்க கிட்ட இருந்து சாம்பிள் எடுத்து ஒரு சரகசி மதரை ஹையர் பண்ணி வளர்த்தாங்களே, அப்போ அந்த மதருக்குள்ள வச்சது இவங்களோட எம்ப்ரியோ இல்லையா, இவங்களோட உயிரணுக்கள் இல்லையாங்கிற பலவித குழப்பங்கள் வருது. இதுக்காகவா நம்ம கிட்ட 30 லட்ச ரூபா வாங்கினாங்க, அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் நம்மளை ஏமாத்திட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு குழப்பம் வருது. ஜஸ்ட் இவங்க பொசிஷன்ல இருந்து பாருங்க,
தன்னோட குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சா அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு எப்படி மனசு வரும்? பட் அப்படி பார்த்தாலும் அது ஒரு குழந்தை, அதை போய் இப்போ என்ன பண்ண முடியும்? அதனால இவங்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை வரும்போது இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை நம்ம விடக்கூடாதுன்னு இவங்க நேராக திரும்ப செகந்திராபாத் போகிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணுறாங்க. டெல்லியிலேருந்து பல மைல் தூரம் டிராவல் பண்ணி செகந்திராபாத்துக்கு இந்த மாதிரி இன்ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. தங்களோட உயிர் அணுக்களை கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணியும் அதுக்கு பின்னாடி இருக்கிறது தன்னோட குழந்தை இல்லையே, அப்ப இதுக்கு பின்னாடி என்ன மர்மங்கள் இருக்கு அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச ஒரு வித்தியாசமான மெடிக்கல் கேஸை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நார்மல் கிரைம் கேஸா இல்லாம இருந்தா கூட நம்ம இந்த காலத்துல குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிறைய பேர் கிடைக்கிறது இல்லை. அது நம்ம சாப்பிட்ற முறையிலேருந்து நம்ம வாழ்க்கை முறை, நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்தை நேச்சரா கடவுள் கொடுக்கறது இல்லை. அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்க. பட் அந்த ட்ரீட்மெண்ட்டும் இப்போ பிசினஸ் ஆகப்படுது. அதுக்கு பின்னாடி என்ன மாதிரிலாம் ஸ்கேம் இருக்கு அப்படிங்கிறதா ஒரு ரியல் ட்ரூ கிரைம் மூலமா இந்த கேஸ்ல இருந்து நம்ம கத்துக்க போறோம். இன்கேஸ் நீங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம ட்ரீட்மெண்ட்டுக்கு போலான்னு ஒரு ஐடியா இருந்தாலோ, இல்ல உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு அந்த ஐடியா இருந்தாலோ, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஒருத்தருக்கு ஐடியா இருந்தாலோ, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த இண்டஸ்ட்ரியில என்ன மாதிரிலாம் ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம கரெக்டான ஒரு கிளினிக் அப்ரோச் பண்ணி நம்மளுக்கு தேவையான இந்த இன்ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெற்றுக்க முடியும். ஸோ இந்த வழக்கு மிகவும் முக்கியமானது. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ டெல்லியிலேருந்து இந்த செகந்திராபாத்துக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த அந்த தம்பதிகளுக்கு உண்மையிலேயே என்ன நிகழ்ந்தது, எப்படி குழந்தை மாறி வந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க குடும்ப உறவுகள் நண்பர்கள் கிட்ட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த தம்பதிகள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு அடிப்படையில் போலீஸ் ஆஃபீஸர் இந்த சிருஷ்டி ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு ரைடுக்கு போறாங்க. அங்க போய் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த கிளினிக்கோட ஓனர் நம்ரதாங்கிற அந்த பெண்மணி இல்லை. இப்போ அங்க வேலை பார்க்குற நர்ஸ் கிட்ட நடந்ததை சொல்றாங்க. இவங்க இந்த மாதிரி இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க, பிறந்த குழந்தை இவங்களோட குழந்தை இல்லைங்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை சார், நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம், இதை கன்ஃபார்மாக இவங்க குழந்தை தாங்கிற மாதிரி நர்ஸ் சொல்கிறாங்க. உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸர் அடுத்து டிஎன்ஏ ரிசல்ட் எடுத்து காமிக்கிறாரு. அந்த நர்ஸ் மிரண்டு போயிட்டாங்க. சார், என்ன தப்பு நினச்சின்னு எனக்கு தெரியல, பட் இதுக்கு முன்னாடி யார் இந்த மாதிரிலாம் பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணதில்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாரு, எங்க உங்கள் கிளினிக்கோட லைசன்ஸ் எடுத்து காமிங்கிறாங்க. பட் அந்த லைசன்ஸும் எக்ஸ்பயர் ஆயிருக்கு. ப்ராப்பரான லைசன்ஸ் இல்லாமல் தான் இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் நடந்துட்டு இருக்குங்கிறது தெரியுது. உங்கள் ஓனர் எங்க? இல்லை சார், இப்போ அவங்க வெளியூர் போயிருக்காங்கிறாங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் இந்த கிளினிக் ஃபுல்லாக ரைட் பண்ணுறாங்க. அங்கே நிறையா இல்லீகலாக பல விஷயங்கள் நடக்கிறது தெரியறதுனால இப்போ இந்த கிளினிக்கை ஃபுல்லாகவே இழுத்து மூடி சீல் வச்சுறாங்க. இது உண்மையிலேயே அந்த கிளினிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த நபர்களுக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. இதுக்கு முன்னாடி அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தவங்களுக்கும் அதிர்ச்சியா இருக்கு. இப்ப இவங்களை நம்பி சரகசி மதரை ஹையர் பண்றவங்களுக்கும் அதிர்ச்சியா இருக்கு. பல ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கும் அதிர்ச்சியா இருக்கு. இந்த இன்சிடென்ட்டை கேட்டு இதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பேர் இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெற்றுட்டு போயிருப்பாங்க. அப்ப எல்லாத்துக்கும் அந்த சந்தேகம் வருமா இல்லையா? உண்மையிலேயே நம்ம எடுத்துட்டு வந்தது நம்ம குழந்தை தானா, சரகசி மதர் மூலம் பிறந்தது நம்ம குழந்தையா, ஐவிஎஃப் மூலமா பிறந்தது நம்ம குழந்தையா அப்படிங்கிற பலவித டவுட் இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போனவங்களுக்கும் வர்றதுனால அவங்களோட வாழ்க்கையும் நரகமாயிருது. அப்ப போலீஸ் இந்த கிளினிக்கை பத்தியான ஹிஸ்டரியை எடுத்து பார்க்கறாங்க. ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. 2016 வருஷம் இதே மாதிரி தான் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தம்பதிகள் இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த கிளினிக்கு வந்திருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அவங்க கிட்ட கன்வின்ஸ் பண்ணி சரகசி மதருக்கு போக சொல்லியிருக்காங்க. அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 20-30 லட்சம் ரூபாய் பணத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி சரகசி மதர் மூலமா அந்த அமெரிக்கன் தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. பட் அந்த குழந்தைய பார்க்கும்போதே அவங்களுக்கு டவுட் வருது, இது தன்னோட குழந்தை இல்லையோன்னு. அவங்களும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தெரியுது இது அவங்களோட குழந்தை இல்லை, இங்கே தப்பு நடந்திருக்குன்னு. அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இருக்க போலீஸ் அதிகாரிகள் இதே மாதிரி ஒரு சோதனைக்கு அந்த ஹாஸ்பிட்டலோட லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. கொஞ்ச நாள் அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு 5 வருஷம் ரன் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அந்த சஸ்பென்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லீகலாவே திரும்ப இந்த ஹாஸ்பிட்டலை ஓபன் பண்ணிருக்காங்க, ப்ராப்பரான லைசன்ஸ் இல்லாம. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா,
இப்போ இந்த ராஜஸ்தான் தம்பதிகளுக்கு மட்டுமல்ல, பல வருடங்களா பல பேருக்கு இந்த மாதிரி கிரைம் நடந்துட்டு இருக்கு. சில பேர் வெளியில கொண்டு வந்து சந்தேகப்பட்டு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. பல பேர் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாம அது தன்னோட குழந்தையா இருக்கலாங்கிற அனுமானத்துல தான் இப்போ வரைக்கும் வளர்த்துட்டு இருக்காங்கிறது தெரிய வருது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய கிரைம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போலீஸ் விசாரணை பண்ண பலவிதமான அதிர்ச்சியான தகவல்கள் வெளியில வருது. இப்படியெல்லாம் கூடவா ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர்ல இந்த மாதிரி கிரைம் நடக்குங்கிற மாதிரி தெரிய வருது. இந்த கிரைம் எப்படி நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த சரகசி மதர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐவிஎஃப்க்கும் சரகசிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ ஐவிஎஃப்ங்கிறது எப்போ போவாங்க அப்படின்னா, ஒரு நேச்சரா ஒரு தம்பதிகளுக்கு குழந்தை செட் ஆகலைன்னா போவாங்க. ஒரு ஆணுக்கு நல்ல ஒரு விந்தணுக்கள் இருக்கு, ஒரு பெண்ணுக்கு கருமுட்டை இருக்கு. பட் பல காரணங்களால இந்த தம்பதிகளுக்கு நேச்சராகவே குழந்தை பிறக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவரோட விந்தணுக்களையும் அந்த பெண்ணோட கருமுட்டையும் எடுத்து வெளியில வச்சு ஃபியூஸ் பண்ணி திரும்ப இந்த மனைவியோட கர்ப்பப்பையிலே வச்சு ஒரு நார்மலா ஒரு குழந்தை உருவானா எப்படி அவங்களோட வளர்ச்சி இருக்குமோ அதே மாதிரி அந்த குழந்தையை வளர்த்து எடுப்பாங்க. ஒரு 9 மாசத்துல குழந்தை பிறந்துடும். இதுதான் நார்மல் ஐவிஎஃப்ங்கிறது. பட் சில பேருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, இதே மாதிரி தான் கருமுட்டை அதுக்கப்புறம் விந்தணுக்கள் இருக்கும். பட் அந்த மனைவியோட கர்ப்பப்பையில பிரச்சனையா இருக்கும். அவங்களால ஒரு குழந்தையை தாங்கிக்க முடிகிற அளவுக்கு கர்ப்பப்பை ஸ்ட்ராங்கா இல்ல, வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா இப்போ இவங்களோட விந்தணுக்களையும் கருமுட்டையும் எடுத்து வெளியில ஃபியூஸ் பண்ணி இன்னொரு பெண்ணோட கர்ப்பப்பையில வச்சு வளர்த்து கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் சரகசி மதருமாங்க. இந்த சரகசி மதர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கு. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரகசி ஆக்ட் 2001ல ஒரு மிக முக்கியமான சட்டம் இயற்றிருக்காங்க. இது எப்படின்னா, சும்மா நீ அதுக்காக தெருவில் போற ஒரு பொண்ணை கூட்டு இங்க வாமா நீ சரகசி மதரா இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒன்று, அவங்க குடும்ப நெருக்கமான ஒரு உறவுகள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து சரகசி மதர் தேவைப்படுதுன்னா அவங்க சகோதரியை வந்து அவங்க சரகசி மதரா வச்சுக்கலாம், அவங்களோட அனுமதி இருந்தா. பட் அதுலயும் நிறைய கண்டிஷன் இருக்கு. சரகசி மதருக்கு வர்றவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கணும், அவங்க ஏற்கனவே ஒரு குழந்தை பெற்றுக்கணும். இதுதான். இது எல்லாத்தையும் தாண்டி இது வந்து கமர்ஷியலா ஆக்கக்கூடாதுங்கிறது அந்த சட்டத்தோட மிக முக்கியமான நோக்கம். கமர்ஷியல்னா என்ன? நீங்க ஒரு சரகசி மதர் யாராவது உங்களுக்கு வர்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒர்க்குக்காக தனியா காசு கொடுக்க கூடாது. அந்த 9 மாசம் அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை மட்டும்தான் நீங்க கவர் பண்ணணும். அவங்க உங்க குழந்தைய சுமக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் பண்ணிட்டு அவங்கள விட்டுறணும். அதை தவிர இது நீ பண்ணேன்னா எக்ஸ்ட்ரா 10 லட்ச ரூபா தரேன் 15 லட்ச ரூபா தரேன்னு பண்ணக்கூடாது. That won't be commercial. அப்படி கமர்ஷியலை பண்ணா அது இல்லீகல். அதுதான் வந்து இந்த சரகசி ஆக்ட்ல முக்கியமா சொல்லப்படுற ஒரு விஷயம். பட் இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ ஒரு சரகசி மதரை சூஸ் பண்றாங்க, பட் அவங்க உடம்புலயே அந்த கரு தங்கலைன்னா நீங்க இன்னொரு சரகசி மதரை சூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த சரகசி எப்படி சூஸ் பண்ணணும்? ஒன்னு, உங்களுக்கு நெருக்கமான குடும்ப உறவா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ARTன்னு ஒரு ஆக்ட் இருக்கு, அசிஸ்டன்ட் ப்ரொடெக்டிவ் ஆக்ட்னு இருக்கு. அந்த ஆக்ட் வழியா தான் இந்த சரகசி மதரை வந்து இவங்க செலக்ட் பண்ணணும். பட் இந்த கிளினிக்ல என்ன நடந்திருக்குன்னா, எதுவுமே லீகலா நடக்கல. சரகசி மதரை சூஸ் பண்ணாங்களா இல்ல இவங்களோட குழந்தை உண்மையிலேயே அந்த பெண்ணோட வயிற்றுல வளர்க்கப்பட்டதா அப்படிங்கிறது தெரியல. அப்ப இதோட ரூட் காஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இந்த கிளினிக்கும் அந்த ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்ற கப்புளுக்கும் இடையில ஒரு புரோக்கர் வர்றாங்க. அந்த புரோக்கர் தான் இதில் அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த புரோக்கருக்கு எப்படி தெரியும்? ஒரு தம்பதிகள் வெளிநாட்டில் இருந்து வரலாம், வெளியூர்ல இருந்து வரலாம், அவங்க ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த செகந்திராபாத்துக்கு வர்றாங்கிறது எப்படி தெரியும்னா, இந்த புரோக்கர் என்ன பண்றாங்க, ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் இங்க இருக்க டாக்ஸி டிரைவரோட ஒரு டைப் வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த டாக்ஸி டிரைவர் ஜெனரலா என்ன பண்ணுவாங்க, கேஷுவலா பேசுவாங்க. இல்ல வெளியூர்ல இருந்து வர்ற தம்பதிகளை ஒரு ஃபெர்டிலிட்டி கிளினிக்ல போய் இறக்கி விட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்றாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த தம்பதிகள் பத்தியான டீட்டெயிலை இந்த புரோக்கர்கிட்ட போய் சொல்லுவாங்க. ஓகேப்பா, இந்த மாதிரி ஒரு ட்ரெயினில் வந்தாங்க, ஃப்ளைட்டில் வந்தாங்க, அவங்கள அந்த ஃபெர்டிலிட்டி கிளினிக்கில் இறக்கி விட்டேங்கிற மாதிரி. இப்போ அந்த புரோக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிளினிக்கு போகிறது, அந்த கிளினிக் மேனேஜ்மெண்ட்டோட இவங்க டைப் வச்சுக்கிறது. இது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்ற இந்த தம்பதிகளை இடையில புகுந்து அவங்க கரெக்ட் பண்ணுறது. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, 15%, 20%, 30% தானே சான்ஸ் இருக்குங்கிறாங்க. 100% உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. எங்ககிட்ட ஒரு சரகசி மதர் இருக்காங்க, அவங்கள வச்சு உங்களுக்கு நாங்கள் குழந்தை பெற்று தர்றோங்கிற மாதிரி இந்த புரோக்கர் வந்து இடைத்தரகராக பயன்படுத்துகிறாங்க. பட் இப்போ நம்மளுக்கு தோணலாம், இதில் என்ன தப்பு இருக்கு, இடையில யாரோ ஒருத்தரை பண்ணுறாங்க, காசு கொடுத்தாலும் குழந்தை கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்கேம் இங்க தான் ஒரு வித்தியாசமான பாதையை நோக்கி பயணம் செய்யுது. உண்மையிலே இந்த கிளினிக்கும் இந்த புரோக்கரும் சேர்ந்து இந்த தம்பதிகளோட உண்மையான குழந்தைய இன்னொரு சரகசி மதரோட வயிற்றுல வளர்த்து கொடுத்தா பிரச்சனை இல்லை.
பட் 99% அப்படி பண்றதில்ல. அதுக்கு பல காரணம் இருக்கலாம். சில தம்பதிகளுக்கு உண்மையாவே வளர்த்து கொடுக்குறாங்க. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் சரகசி மதர் நிறைய இடத்துல கிடைக்கிறது இல்ல. அது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். இப்போ சரகசி மதர்னு ஒருத்தவங்களை கூட்டு வந்தா அவங்களுக்கு மினிமம் 5 to 10 lakhs அது கொடுக்கணும். அதாவது இல்லீகலா பண்றப்போ. அப்ப அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த புரோக்கரும் இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டும் என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தையே தேவைப்படல, ஆனா அவங்களுக்கு ஒரு குழந்தை உருவாக்கிருச்சு. அந்த குழந்தையோட கருவை கலைக்கிறதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. அது ஒரு சினாரியோ. அப்படி இல்லைன்னா திருமணமாகாத ஏதோ ஒரு காதலன் காதலியோ லிவிங் டுகெதர்ல இருக்கிறவங்க, அந்த பெண் கர்ப்பமாயிடுச்சு, அந்த கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு வர்றாங்க. அந்த மாதிரி பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்றது. எனக்கு புரியுது உன்னோட சிச்சுவேஷன். நீ ஒரு 9 மாசம் இந்த குழந்தைய பெத்துட்டு எங்கிட்ட கொடுத்துட்டு போயிருது. உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை வேண்டான்னு சொல்லி தான் நீ வந்திருக்க கருவை கலைக்கிறதுக்கு. பட் எங்க கிட்ட நீ 9 மாசம் இருந்து இந்த குழந்தைய பெத்து கொடுத்துட்டு போனேன்னா உனக்கு நாங்க 10 லட்ச ரூபா பணம் தரோங்கிறாங்க. அப்போ கஷ்டப்படுற சில பேர் என்ன பண்றாங்க, இந்த வலையில விழுந்துடுறாங்க. பரவாயில்லையே, நம்ம குழந்தை வேண்டான்னு முடிவு பண்றோம், பட் எக்ஸ்ட்ரா ஏற்கனவே 3 மாசம் ஆச்சு, இன்னொரு 6 மாசம் பொறுத்துக்கிட்டா நம்மளுக்கு 10 லட்ச ரூபா பணம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஆசை வார்த்தை காமிக்கிறாங்க. அதனால இந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்து, இல்லைன்னா வெளி உலகத்துக்கு தெரியாம அந்த மாதிரி பீப்புளை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த குழந்தைகளை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே டயத்துல ஏற்கனவே ஒருத்தன் 30 லட்ச ரூபா கொடுத்து எனக்கு குழந்தை வேணும் சரகசி மதர்னு அவன் சாம்பிள்லாம் கொடுத்துட்டு போயிருக்கான். பட் அதை எடுத்து ஒரு சரகசி மதருக்கு உள்ள வச்சு வளர்த்து இவங்க கிட்ட கொடுக்காம இந்த மாதிரி வர்றவங்களோட குழந்தைய என்ன பண்றாங்க, அதே டயத்துல க்ளோஸா வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெண்ணுக்கு இப்ப குழந்தை பிறக்க போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடனே அவங்கள வர சொல்ல வேண்டியது. உங்களுக்கு இப்ப சரகசி மதர் ரெடி ஆயிட்டாங்க, குழந்தை பிறக்க போதுன்னா அவங்களுக்கு ஒரு பில்டப் கொடுக்க வேண்டியது. கடைசியில ஏதோ ஒருத்தவங்களுக்கு பிறந்த குழந்தை எடுத்து இவங்ககிட்ட கொடுக்க வேண்டியது. சில பேருக்கு அந்த டவுட் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்றாங்க. பட் பல பேர் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாம அது தன்னோட குழந்தைன்னு நினைச்சு இப்போ வரைக்கும் வளர்த்துட்டு இருக்காங்க. பட் இதுல என்ன பிரச்சனைனா, இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சரி ஓகே 30 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் அவங்களோட ஒரிஜினல் குழந்தைய நான் வளர்க்கல, ஏதோ ஒரு பொண்ணு கர்ப்பத்தை கலைக்க வந்து இப்போ அந்த பெண்ணை கூட்டு வச்சு வந்திருக்கோம், அதுக்கு 10 லட்ச ரூபா கமிட் பண்ணியிருக்கான். பட் அந்த 10 லட்ச ரூபாயும் அந்த பொண்ணுக்கு கொடுக்க இல்லாம ஏமாற்ற வேண்டியது. அவங்களுக்கு என்ன பண்றது, ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுத்து கடைசி நேரத்தில் அவங்க காசு கொடுக்கலங்கிற மாதிரி ஏமாற்ற வேண்டியது. அவங்களும் வேற வழி இல்லாம அந்த 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு போயிடுறாங்க. புரோக்கருக்கு ஒரு 1 லட்ச ரூபா. ஆக மொத்தத்தில் மொத்தம் ஒரு 3-4 லட்ச ரூபா செலவு பண்ணா இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு தம்பதிகளை ஏமாத்தினா மொத்தம் 26 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்குது. சரி, இதுல பணம் விளையாடுது, குழந்தை கேட்டு வந்த அந்த ஒரு கப்பலை ஏமாத்திடுறாங்க அப்படின்னு பார்த்தா இதுல பலவிதமான ஸ்கேமும் நடக்குது, பலவிதமான உயிரும் போயிருக்கு. அதுக்கு ஒரு 2 விதமான இன்சிடென்ட் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அஸ்ஸாமை சேர்ந்த ஒரு தம்பதிகள் கர்ப்பத்தை கலைக்க வர்றாங்க. அவங்க கிட்ட இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் கன்வின்ஸ் பண்ணி இந்த குழந்தையை பெற்று கொடுங்க, உங்களுக்கு 10 லட்ச ரூபா பணம் தர்றாங்கிறாங்க. பட் கடைசியில் என்ன ஆகுது, இல்லைங்க அவங்க சரியா பணம் கொடுக்கலன்னு வெறும் ஒரு 90,000 பணத்தை மட்டும் கொடுத்துருக்காங்க. சில பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. பட் இந்த அஸ்ஸாம் தம்பதிகள் பயங்கர கடுப்பாயிட்டாங்க. இந்த 90,000 ரூபா பணத்துக்காண்டியா கஷ்டப்பட்டு நான் குழந்தை பெற்று உங்ககிட்ட கொடுத்தேன், எனக்கு இந்த பணம் வேணா, என் குழந்தைய கொடுன்னு கேட்குறாங்க. அவங்க தர முடியாதுங்கிறாங்க. கடைசியில் அஸ்ஸாமில் ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பட் இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்க, இன்னொரு தம்பதிகள் இதே மாதிரி சரகசி மதரில் குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவங்களுக்கு ஃபேக்காக அந்த குழந்தையை கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த தம்பதிகளை கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட உண்மையை சொல்லி இந்த அஸ்ஸாம் தம்பதிகள் உண்மையான அந்த அம்மா அப்பா கிட்ட அந்த குழந்தைய சேர்த்திருக்காங்க. இது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இன்னொரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் எல்லா கேஸ்லையும் ஃபேக்கா குழந்தைகளை கொடுக்கறது இல்லை. பட் சில கேஸ்ல சரகசி மதருக்கு உள்ள உண்மையான அந்த கருமுட்டையை வச்சு வளர்க்குறாங்க. பட் அதுவும் இல்லீகல் தான். சரகசியை பொறுத்த வரைக்கும், வாடகத்தாயை பொறுத்த வரைக்கும் அது கமர்ஷியலா போகக்கூடாது. 10 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தவங்களை ஹையர் பண்ணி பண்ணக்கூடாது, இதுவும் இல்லீகல் தான். ஸோ அப்படி ஒரு தம்பதிகளுக்காக ஒரு பொண்ணை ஹையர் பண்ணி 10 லட்ச ரூபாய் காசை கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தி ஒரு வாடகை வீட்டில் வச்சு அந்த பெண்ணோட வயிற்றுல குழந்தைய வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த பெண் ஒரு வீட்டில் தங்கி இருக்கு. அந்த வீட்டோட மாடியில் ஹவுஸ் ஓனர் இருக்காரு, அவங்க மனைவி இருக்காங்க. ஒரு நாள் அந்த மனைவி வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. அப்போ இந்த கணவர் மட்டும் வீட்டில் இருக்காரு. அப்போ கீழே ஒரு கர்ப்பிணி பெண் தனியா இருக்கிறத பார்த்து அந்த வீட்டு ஓனருக்கு ஒரு சபலம் வந்து அந்த கர்ப்பிணி பெண் கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணும்போது அந்த பெண் பயந்து ஓடி மாடியிலேருந்து குதிச்சு இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கிரைம் கூட நடந்திருக்கு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டும் புரோக்கரும் 2 சைடா பீப்புள் இருக்காங்க. ஒருத்தன் டெஸ்பரேட்டா எனக்கு குழந்தை வேணுங்கிறான், ஒருத்தன் என் குழந்தையே வேண்டாங்கிறான். அந்த 2 பேத்தையும் அழகா ஏமாத்தி இவன் பொறுமையா 9 மாசம் வெயிட் பண்ண வச்சு குழந்தைய பெக்க வச்சு இவன் குழந்தை இன்னொருத்தன் உடம்புல வளர்க்குற மாதிரி இவனை ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டு கடைசியில் 2 பேரையும் ஏமாத்தி இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டும் இந்த இடையில இருக்கிற தரகர்கள் தான் நிறைய பணம் சம்பாரிச்சிட்டு இருந்திருக்காங்க. சரி ஓகே, இப்போ ஒருத்தரோட விந்தணுக்களையும் கருமுட்டையும் வாங்கி எம்ப்ரியோ பண்ணி இந்த மாதிரி சரகசி மாதிரி இல்லீகலா பண்றது ஒரு மாதிரியான ஸ்கேம். பட் இன்னொரு ஸ்கேம் என்ன இருக்குன்னா, இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க.
பட் சில பேருக்கு என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆண் எடுத்துப்போம், அவனோட விந்து அணுக்கள்ல கவுண்ட் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவரால் தந்தை ஆக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா, இந்த விந்து அணுக்களை வந்து டோனர், அதாவது அது நன்கொடையாக வழங்குறவங்ககிட்ட வந்து வாங்கிப்பாங்க. அது ரோட்டில் போகிற ஒருத்தெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு நம்ம இந்தியாவில் ஒரு ஆக்ட் இருக்கு. அதான் சொன்னேன், அசிஸ்டன்ட் ரீப்ரொடக்டிவ் ஆக்ட் 2001ங்கிற மாதிரி ஒரு ஆக்ட் இருக்கு. இப்போ யாராவது ஒரு நபர் அவரோட விந்து அணுக்களை டொனேட் பண்ணனா இந்த ஆக்ட் படி போய் ஒரு கிளினிக்ல டொனேட் பண்றாரு. ஸோ இப்போ ஏதாவது ஒரு கிளினிக்ல இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஒரு விந்து அணுக்கள் தேவைப்படுது, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐவிஎஃப்க்கு தேவைப்படுது. பட் அந்த கிளினிக் என்ன பண்ணணும், இந்த ஆர்ட் 2001 இந்த சட்டத்தை பேஸ் பண்ணி தான் அது எங்கெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோ அந்த லீகலான கிளினிக்ல இருந்தா இவங்க விந்து அணுக்களை வந்து வாங்கிக்க முடியும். அந்த மாதிரி தான் பண்ணி இவங்களுக்கு எம்ப்ரியோ கிரியேட் பண்ணி இவங்க உடம்புல வச்சு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். பட் இதையும் இவங்க இல்லீகலா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு தம்பதிகள் ஐவிஎஃப்க்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த நபர் வந்து அவரோட விந்து அணுக்களையும் இந்த மனைவியோட கருமுட்டையும் கொடுத்துட்டு போறாங்க. பட் இவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கறப்ப தான் தெரியுது, அந்த கணவரோட விந்து அணுக்கள் ஒரு குழந்தையை உருவாக்குற அளவுக்கு தகுதி இல்லை, அக்கவுண்ட் கம்மியா இருக்குன்னா இவங்க முதலே சொல்லியிருக்கணும். அப்படியும் சொல்லாம இவங்களுக்கு வந்து அந்த கருவை உருவாக்குறதுக்காக இல்லீகலா யாருக்கிட்டயோ இருந்து விந்து அணுக்களை கடன் வாங்கி அவங்க மனைவியோட கருமுட்டையில ஃபியூஸ் பண்ணி குழந்தைய வளர்த்து இது இவங்க குழந்தைங்கிற மாதிரியும் சொல்லி கொடுக்குறாங்க. பட் இவங்க என்ன நினைக்கிறாங்க, இது தங்களோட உயிரணுக்கள் நினைக்கிறாங்க. பட் அந்த மாதிரி ஸ்கேமும் நடந்திருக்கு. இது கிட்டத்தட்ட அருண் விஜய் நடிச்ச ஒரு படம் மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரியும் ஒரு ஸ்கேம் நடக்குது, சரகசி மதர் வழியாகவும் ஒரு ஸ்கேம் நடக்குது, பிறக்க யாரோ ஒரு குழந்தைய வந்து உங்க குழந்தை அப்படின்னு சொல்ற மாதிரி 10 மாசம் அவங்கள வெயிட் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி ஸ்கேமும் நடக்குது. இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வர தம்பதிகளை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னா, ஜென்ரலா இந்த மாதிரி குழந்தை இல்லாம ஒரு 40 வயசுக்கு மேல தம்பதிகள் வரும்போது அவங்களுக்கு நெடுநாள குழந்தை இல்லாம இருக்கும். அப்போ வந்து ஒரு குழந்தை தத்தெடுக்கலாங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வரும்போது, ஜென்ரலா நம்ம ஊர்ல ஒரு குழந்தை அடாப்ட் பண்றதுங்கிறது பெரிய ப்ராசஸ். அது நிறைய லீகல் ப்ராசஸ் இருக்கு, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் சில தம்பதிகள் வரும்போது அவங்களை எப்படி கரெக்ட் பண்றாங்கன்னா, நீங்க எதுக்குங்க அடாப்டேஷனுக்குலாம் போறீங்க, அது எவ்வளவு பெரிய ப்ராசஸ்னு உங்களுக்கு தெரியும், இதை விட செலவாகிற விஷயம் இங்க பாருங்க, நீங்க ஒண்ணுமே உங்க சாம்பிளை கொடுத்துட்டு போங்க, உங்க குழந்தைய உங்க உயிரணுக்கள்ல வந்த குழந்தைய உங்களுக்கு சரகசி மதர் மூலமா நாங்க பெற்று தர்றோம், 30 லட்சம் ரூபா ஆகும், 9 மாசம் உங்க கையில குழந்தை ரெடியா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் ட்ரீட்மெண்ட்டே எடுக்க முடியாதுன்னு தத்தெடுக்க போற தம்பதிகளை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி சரகசி ஸ்கேமுக்குள்ளேயும் சிக்க வைக்கிறாங்க. பிகாஸ் நம்ம இந்தியாவில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைல நிறைய பிரச்சனை இருக்குங்கிறாங்க. அதாவது இப்போ எவ்வளவு பேர் வந்து குழந்தை தத்தெடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அதை விட அவைலபிளாக இருக்க குழந்தைகள் வந்து குறைவாக இருக்கிறதுனால இந்த தத்தெடுக்கிற அடாப்டேஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் நிறைய பேர் இல்லீகலாக போய் அடாப்டேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறது நிறைய பிரச்சனையில் வரும். பட் அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணி இந்த தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறது தான் இவங்க ரொம்ப கிளவராக அந்த ஸ்கேமில் அவங்கள இன்வால்வ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி பணத்தை ஏமாத்துறாங்க. ஸோ இது செகந்தராபாத்தில் மட்டும்தான் நடந்திருக்கா? அப்படி கிடையாது. இது வந்து செகந்தராபாத், விசாகப்பட்டினம், ஹைதராபாத், இது வந்து தெலுங்கானா மட்டுமல்ல பல ஸ்டேட்ல நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஃபெர்டிலிட்டி கிளினிக்கும் உடந்தையா இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் பிசினஸ் கொண்டு கொடுக்கிறது? இந்த இடைத்தரகர்கள். இடைத்தரகரோட வேலை என்ன? இந்த மாதிரி குழந்தை இல்லாம தவிக்கிற தம்பதிகளை கண்டுபிடிச்சு லிங்க் பண்ணி வருது. அப்படி லிங்க் பண்ணிவிட்டா ஒரு தம்பதிகளுக்கு நீ 2-3 லட்ச ரூபா கமிஷன் தரேங்கிற மாதிரி சொல்லுவான். அவங்ககிட்ட 30 லட்ச ரூபாய் ஆட்டையை போட்டு போயிடுவான். கடைசியில் அவங்க குழந்தையே இருக்காது. அந்த இடைத்தரகர்கள் எப்படி இந்த தம்பதிகளை கண்டுபிடிக்கிறான்? ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், மேபி இந்த மாதிரி ஃபெர்டிலிட்டி கிளினிக் வாசலே 4 பேர் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் ரொம்ப சோகமாக வரும்போது பேச்சு கொடுக்க வேண்டியது, என்ன சார் ஆச்சு, குழந்தை செட் ஆகலையா, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி அவங்கள அந்த ஸ்கேமுக்குள்ளே இன்வால்வ் ஆக வைக்குது. ஒட்டு மொத்தத்தில் ஒரு தம்பதிகளோட டெஸ்பரேஷன், குழந்தை இல்லை அப்படிங்கிற அந்த டெஸ்பரேஷனை இந்த கிளினிக்கும் சரி இடைத்தரகர்களும் சரி ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த இன்சிடென்ட் நடந்த அந்த கிளினிக்கு வருவோம். இதில் மூல காரணம் வந்து நம்ரதாங்கிற அந்த ஃபெர்டிலிட்டி கிளினிக் ஓனரை அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ விசாரணை பண்ணும்போது கடந்த 20 வருடங்களா 200க்கும் மேற்பட்ட தம்பதிகளுக்கு இந்த மாதிரி தவறான குழந்தையை கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது. இதுக்கு முன்னாடி இங்க குழந்தை பெற்றுட்டு போனாங்க, எஸ்பெஷலி ஐவிஎஃப் அண்ட் இந்த சரகசி மதர் மூலமா குழந்தை பெற்றுட்டு போன எல்லாத்துக்கும் வாழ்க்கையில தூக்கமே போச்சு, நிம்மதியே போச்சு. நீங்க அவங்க பொசிஷன்ல திங்க் பண்ணி பாருங்க. புதுசாக ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு போகிறது ஓகே, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி இல்லைன்னா என் குழந்தை இல்லைன்னு கொடுத்துட்டு போகலாம். ஒரு குழந்தைய ஒரு 5-6 வருஷம் வளர்த்துருக்காங்க, பாசமாக வளர்த்துருப்பாங்க. அப்போ அந்த குழந்தை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இவங்க குழந்தை இல்லைன்னு தெரிய வரும்போது உண்மையிலேயே அவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்கும். பட் அதே டயத்தில் ஒரு 5-6 வருஷம் அந்த குழந்தைய வளர்த்துருப்பாங்க. அந்த குழந்தை மேலே ஒரு பாசத்தை, அன்பை பொழிஞ்சு வளர்த்துருப்பாங்க. அந்த குழந்தைய விட்டு கொடுக்கவும் முடியாது. ஸோ அவங்க தான் வந்து இருதலை கொல்லி எறும்பு மாதிரி ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுவாங்க. உண்மையிலேயே அது எவ்வளோ பெரிய மென்டல் டார்ச்சராக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால யூகிச்சு கூட பார்க்க முடியாது. ஃபைனலாக இந்த பெண்ணை அரெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த கிளினிக்கு சீல் வைக்கிறாங்க. இந்த வழக்கோட விசாரணை இன்னுமே செகந்தராபாத் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு.
ஹோப்ஃபுல்லி இதுல சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணுக்கும் அதுக்கு உடந்தையா இருந்த பல புரோக்கரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மெயின் அக்யூஸ்டா இருக்குது நம்ரதாங்கிற அந்த பெண்மணி தான். ஸோ அந்த கிளினிக் ஓனர் அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல ஏஜென்ட் அந்த தரகர்கள் இருக்காங்களே, அதுல தன்சாரி சந்தோஷிங்கிற ஒரு நபர், இவன் தான் வந்து அந்த ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்க்கு வர கப்பலையும் இந்த சரகசி இந்த கிளினிக்கையும் வந்து லிங்க் பண்ணி வருது. அதுக்கப்புறம் எல் சிவாங்கிற இன்னொரு நபர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்தூர் மத்திய பிரதேஷ்ல இருந்து இன்னொரு புரோக்கரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும், இவங்க மட்டும் குற்றவாளியா? இப்போ ஒருத்தவங்க வந்து எனக்கு குழந்தை வேணாம், என்னோட கர்ப்பத்தை கலைக்கணும்னு வராங்க. அப்போ வந்து அவங்கள போய் ஏமாற்றி பிரெயின் வாஷ் பண்ணி நீ 10 லட்ச ரூபா பணத்தை தரேன், குழந்தை பெற்று கொடுத்துட்டு போன்னு சொன்னால் அது லீகலா? அப்படியும் கிடையாது. அந்த மாதிரி இல்லீகலா இந்த கிளினிக்ல இன்வால்வ் ஆன இன்னொரு 2-3 தம்பதிகளையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது என்னமோ செகந்திராபாத்ல மட்டுமா இந்த கிரைம் நடந்துச்சு, இந்த ஒரு கிளினிக்ல மட்டுமா நடந்துச்சு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்தியாவில் பல இடத்துல இந்த மாதிரி ரிஜிஸ்டர் செய்யப்படாத பல ஃபெர்டிலிட்டி சென்டர் நடந்துட்டு இருக்கு. மேபி நிறைய இடத்துல இந்த கிரைம் நடந்துட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த வழக்குலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது சில விஷயங்கள் நம்ம சைட்லேருந்து நம்மளை பாதுகாப்பாக பார்த்துக்கணும். உண்மையிலேயே நம்ம கரெக்டான கிளினிக் தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோமா, உண்மையிலேயே கரெக்டான ஒரு டாக்டர் தான் செலக்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறது, அந்த ப்ராசஸை வந்து டாக்டரை நம்பி மட்டும் விடாமல் நம்மளும் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக சட்டப்படி எல்லாமே நடக்குதா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணாலே அது உண்மையிலே நம்ம குழந்தையா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரைம் கேஸ் இதோட முடிஞ்சால் கூட அடுத்து நான் சில முக்கியமான விஷயங்களை சொல்ல போகிறேன். இது எனக்கு இன்டர்நெட்டில் உங்களுக்காக நான் படித்து வச்சுட்டு இருக்க விஷயம். இப்போ நீங்கள் ஒரு குழந்தை இல்லைன்னா IVF ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலோ, இல்லைன்னா ஒரு சரகசி மதர் மூலமாக நீங்கள் குழந்தை பெற்றுக்க போனாலோ, நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ஸ்கேமில் மாட்டிக்காமல் நீங்கள் இருக்க முடியும். நான் அடுத்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் அந்த விஷயங்களை சொல்ல போகிறேன். ஸோ கிரைம் கேஸ் இதோட முடிஞ்சது, நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லைவங்க நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். பிகாஸ் இது உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்ப உறவுகளுக்கோ நண்பர்களுக்கோ தேவைப்படலாம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு குழந்தைய உங்கள் வயிற்றில் சுமக்கிற அளவுக்கு கர்ப்பப்பையில் வந்து உங்களுக்கு வீக்காக இருக்குது, உங்கள் உடம்பு இருக்குன்னா நம்ம சரகசி மதர் தான் போகிறோம். நம்ம நினச்ச மாதிரி சும்மாலாம் சரகசி மதர் போகிறது. சரகசி ஆக்ட் 2021 நம்ம சட்டத்தில் முக்கியமான ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்க. அந்த சட்டத்தில் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத ஒன்னா பார்ப்போம். சரகசி மதரை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் அப்படிங்கிற வார்த்தையே மிகப்பெரிய கிரைம். எனக்கு குழந்தை பெற்றுக்க ஒருத்தவங்க வேணாம், 10 லட்ச ரூபாய்க்கு போய் ஒருத்தவங்களை ஹையர் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரகசியை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலே கிடையாது. அப்படி கமர்ஷியல போனா அது இல்லீகல், சட்டத்துக்கு புறம்பானது. அதுக்கு ஜெயில் தண்டனையும் ஃபைனும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு சரகசி மதரை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா அதுக்கு 2 விதமான ஆப்ஷன் இருக்கு. நம்மளே கண்டுபிடிக்கலாம், பட் அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. உங்களுக்கு சரகசி மதரா வர்றவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கணும், ஒரு குழந்தை பெற்றிருக்கணும். அப்படி சரகசி மதரா வர்றவங்க உங்ககிட்ட இருந்து கமர்ஷியலா எதுவுமே எதிர்பார்க்க கூடாது, கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் இருக்கக்கூடாது. பட் உங்க குழந்தைய வயிற்றுல சுமந்து அதை பெற்று கொடுக்குற வரைக்கும் எல்லா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸையும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுட்டோ இல்லை நியூட்ரிஷன் தேவைப்படுதோ அந்த மாதிரி மருத்துவம், அவங்க சாப்பிட்ற பொருள் எல்லாத்தையுமே நீங்க அந்த 10 மாசம் அதை கவனமா பார்த்துக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம பொறுப்பு. எக்ஸ்ட்ரா கமர்ஷியலா எதுவுமே கொடுக்க கூடாது. இது வந்து எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெண் இருக்காங்க, அவங்க குழந்தை பெற்றுக்கல, அவங்க தங்கச்சி ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தை இருக்குன்னா அவங்க சுமக்கிறதுக்கு ரெடியா இருந்தா அவங்க ஓகே, இது வந்து சட்டப்படி ஒரு கரெக்டான விஷயம். அதை விட்டுட்டு என் வீட்டில் ஒரு வேலைக்காரர் இருக்கா, அவ என் குழந்தைய சுமந்து தரேங்கிறா, அவளுக்கு ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்தா சரியா பண்றேங்கிறா அப்படிங்கிறது கமர்ஷியலா போறதுங்கிறது தப்பான விஷயம். இப்போ நம்மளால ஒரு சரகசி மதரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அப்ப எங்க போய் கேட்கறதுனா, அப்ப என்ன பண்றதுன்னா இந்த கிளினிக்லயே சரகசி மதரை வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. பட் அந்த கிளினிக்கும் இதை கமர்ஷியலா பண்ணக்கூடாது. இந்த கிளினிக் ஷுட் பி ரிஜிஸ்டர்ட் அண்டர் சரகசி ஆக்ட் 2021 அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொடக்டிவ் டெக்னாலஜி ART ஆக்ட். இந்த ரெண்டிலுமே ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட ஒரு கிளினிக்கு கீழே தான் நீங்க சரகசி மதரை சூஸ் பண்ணணும். அட் த எண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே சூஸ் பண்ணாலும், கிளினிக் சூஸ் பண்ணி யார் சூஸ் பண்ணி கொடுத்தா கூட கான்செப்ட் ஒன்று தான், இட் ஷுட் நாட் பி கமர்ஷியல். கமர்ஷியலாக இருக்கக்கூடாது. அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை மட்டும்தான் நீங்கள் கவர் பண்ணணும். இதை இல்லீகலாக பிரேக் பண்ணிட்டு போனால் எல்லாத்துக்குமே தண்டனை இருக்குது. இதோட தண்டனை என்னன்னா 10 வருடங்கள் சிறை தண்டனை, 10 லட்ச ரூபா இதுக்கு ஃபைன் இருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் நீங்கள் சரகசி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது அந்த கிளினிக் வந்து இந்த சரகசி ஆக்ட் 2021 கீழேயும் அசிஸ்டன்ட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி ART ரெகுலேஷன் ஆக்ட் 2021 ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக கேட்டுக்கணும். அவங்க எந்த மாதிரி சரகசி சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டுக்கணும். இல்லை நீங்கள் யாரையா சூஸ் பண்ணிட்டு போனால் அவங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு சரகசி மதர் தேவையில்லை,
பட் நான் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன். ஐவிஎஃப்னா என்ன? ஒரு கணவன் மனைவியோட விந்தணுக்களையும் கருமுட்டையும் எடுத்து உங்களுக்காக வெளியில் ஃபியூஸ் பண்ணி திரும்ப உங்கள் கர்ப்பப்பைகளை வைக்கிறது. இது ஒன்று. சில ஆண்களுக்கு வந்து அவங்களோட விந்தணுக்களோட கவுண்ட் கம்மியாக இருக்கும்போது அவங்க டோனருக்கு போவாங்க. அதாவது யாராவது ஒருத்தவங்க எனக்கு வந்து விந்தணுக்களை டொனேட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அந்த டோனரோட விந்தணுக்கள் எடுத்து இவங்க மனைவியோட கருமுட்டையில் வச்சு குழந்தை பெற்றுக்கிற நிறைய தம்பதிகள் இருக்காங்க. பட் அதையும் இல்லீகலாக பண்ணக்கூடாது. அதுக்கு தான் இந்த அசிஸ்டன்ட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி ஆக்ட் ART 21 இருக்கு. அந்த ART 21 கிளினிக்கில் யாரெல்லாம் ப்ராப்பராக டோனர் பண்ணியிருக்காங்களோ அவங்க கிட்ட தான் வாங்கிக்கிறோம். இதில் என்ன சார் இருக்குது, எதுக்கு சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்ககிட்ட போய் வாங்கணும், யார்கிட்ட வேணாலும் கொடுப்பாங்களே அப்படின்னு கேட்டால் அதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் இந்த மாதிரி விந்தணுக்களை டொனேஷனாக வாங்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது க்ளீனாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். உங்களுக்கு டோனர் பண்ணுற அந்த நபருக்கு எந்த விதமான வியாதியும் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, யாராவது ஒருத்தவங்ககிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட போய் வாங்குறோம், அவனுக்கு HIV பாசிட்டிவ் இருந்தால் என்ன பண்ணுறது? பட் இந்த ARTல டோனர் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்பராக செக் பண்ணி அந்த விந்தணுக்களை எல்லாம் வேலிடேட் பண்ணி இது ஆரோக்கியமானதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதனால தான் சட்டப்படி லீகலாக நம்ம இந்த மாதிரி ART வழியாக போனால் நம்மளுக்கு 100% சேஃபாக இருக்குது. பட் அதே டயத்தில் இந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த விந்தணுக்களை யார் உங்களுக்கு டொனேட் பண்ணா அப்படிங்கிறத வந்து சொல்லாது. அது பர்ஃபெக்ட்லி ஃபைன், அது நம்மளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதே டயத்தில் அது ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இந்த மாதிரி லீகலாக இருக்கிற ART ஆக்ட் வழியாக ரிஜிஸ்டர் பண்ண கிளினிக்கில் போய் வாங்கினா மட்டும்தான் அது ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ உங்கள் IVF ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது டோனர் தேவைப்பட்டால், சில பேருக்கு கருமுட்டை தேவைப்படலாம், சில பேருக்கு விந்தணுக்கள் தேவைப்படலாம். இது எல்லாமே இந்த ART ரெகுலேஷன் ஆக்ட் 2021 வழியாக தான் நடக்கும். அதே மாதிரி இந்த சரகசி மதர்ல குழந்தை பெற்றுக்கிறவங்க கண்டிப்பா DNA டெஸ்ட் கேட்கலாங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இந்த சரகசி மதர்ல போறவங்க DNA டெஸ்ட் பண்றது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். பட் அதே டைத்துல நம்மளுக்கு ஒரு டவுட் வரலாம். நான் ஒரு கிளினிக் IVFக்கு போறேன், அவங்க உள்ள போய் என்ன பண்றாங்கன்னு தெரியாது, அதுக்கு ஏன் குழந்தைய தான் அவங்க கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நான் எப்படி செக் பண்ணிக்கிறதுனா, சரகசி மதர்ல DNA டெஸ்ட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் IVFல ட்ரீட்மெண்ட் போகிறப்போ DNA டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான சட்டத்திட்டமும் கிடையாது. பட் மேபி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் பர்சனலாக பண்ணிக்கலாம். தவிர IVFல கண்டிப்பாக பண்ணி தான் பார்க்கணும், பண்ணி தான் உங்கள்கிட்ட குழந்தைய கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. சில சமயம் உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்தது அப்படின்னா நீங்கள் தனியாக டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போகும்போது நீங்கள் சூஸ் பண்ணுற கிளினிக்கை இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த கிளினிக் ART ரெகுலேஷன் ஆக்ட் 2021 ரிஜிஸ்டர் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த கிளினிக்கோட லைசன்ஸ் நம்பர் வந்து நேஷனல் ஸ்டேட் சரகசி போர்டு அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஹெல்த் ஆஃபீஸரோட லிங்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம காசு கம்மியாக இருக்குன்னு இந்த லோக்கலில் இருக்க சின்ன சின்ன சந்தில் வச்சிருக்க ஃபெர்டிலிட்டி கிளினிக் அந்த மாதிரி போகாதீங்க. இந்த மாதிரி ப்ராப்பரான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண கிளினிக்கோ இல்லை ஹாஸ்பிட்டல் வழியோ போனால் மட்டும்தான் நம்மளுக்கு சேஃப். அதே மாதிரி நீங்கள் ஒரு டோனர்கிட்ட இருந்து ஸ்பேம் வாங்கினாலோ, ஒரு கருமுட்டை வாங்கினாலோ, சரகசி மதர் எதுனாலும் சரி ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க. வாய் வார்த்தையில் எதையுமே கேட்காதீங்க. சரகசி மதர்ட்ட போயிட்டா அவன் சொல்லுவான், இது சைடு உங்க குழந்தை தான் அப்படின்னா ஒத்துக்காங்க, எனக்கு DNA டெஸ்ட் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. ஸோ எல்லாமே வந்து ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிளினிக்கு பே பண்ணுற எல்லா பணத்தையும் ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் ஒத்துக்கோங்க. சில கிளினிக்கில் வந்து சார் 10 லட்ச ரூபா கேஷாக கொடுங்க, இன்னொரு 5 லட்ச ரூபா அப்படி கொடுங்க அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ எல்லா பணத்தையும் நம்மளுக்கு எப்படி டிஜிட்டலாக ரெக்கார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்தா தான் நாளைக்கு ஒரு தப்பு நினச்சினா நான் இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன், இங்கே இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேங்கிற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் போய் கேஷாக கொடுத்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த ப்ரூஃபுமே இருக்காது. அதே மாதிரி எந்த சூழ்நிலையும் இந்த மாதிரி புரோக்கரையோ ஏஜென்ட்டையோ நம்பாதீங்க. இந்த வெளியில் வாசல் ஃபெர்டிலிட்டி கிளினிக் வாசல் நிற்கிறவன், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பின்னாடி வரவன், ஏர்போர்ட்லேருந்து பின்னாடி எவனையுமே பண்ணாதீங்க. நல்ல கிளினிக்கை சூஸ் பண்ணுங்க. அதை நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க, அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களாங்கிறத பாருங்க. அவங்க பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அவங்க நம்மளுக்கு ஏமாத்துற மாதிரி பேசுகிறாங்களா. பிகாஸ் நீங்கள் கிளியராக சொல்லுங்க, எனக்கு எல்லா டாக்குமெண்டேஷன் வேணும், சரகசி மதர்னா DNA வேணும், நான் எல்லா பணத்தையும் வந்து டிஜிட்டலாக ரெக்கார்ட் ஆகிற மாதிரி தான் கொடுப்பேங்கிற மாதிரி நீங்கள் கான்ஃபிடண்டாக சொல்லுங்கள். அதுக்கு அவங்ககிட்ட இருந்து எந்த எதிர்ப்பும் இல்லைன்னா அது உண்மையிலே ஜென்யூனான ஒரு ஃபெர்டிலிட்டி கிளினிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ எந்த ஒரு கிளினிக்கும் போகும்போது நீங்கள் கொடுக்குற பணம் வந்து அப்நார்மலாக இருக்குது. இப்போ வந்து IVFனா ஒரு 2 to 6 lakhs per cycle அப்படின்னா அவன் திடீர்னு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டால் அது ஒரு ரெட் ஃபிளாக் மாதிரி இருக்குது. சரகசி மதருக்கும் எக்ஸசிவான ஒரு அமௌண்ட் கேட்டால் அதுவும் ஒரு ரெட் ஃபிளாகாக இருக்கும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸசிவாக ஒரு இடத்துல பணம் இல்லீகலாக கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு இல்லீகலாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு இல்லீகலாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி சென்ஸ் ஃபீல் பண்ணிங்கன்னா உடனே இதை பற்றி போலீஸுக்கு தகவல் சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, அங்கே எத்தனை பேர் குழந்தை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பேக்ரவுண்ட் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது மற்ற விஷயம் மாதிரி கிடையாது. நம்ம ஒரு கோல்டுக்கோ இல்லை ஒரு ஃபீவருக்கோ போகிற கிளினிக் கிடையாது. இது நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிற கிளினிக். ஏன்னா நம்மளுக்கு ஒரு குழந்தைய பெற்றுட்டு வந்துட்டு ஒரு டவுட்டோடையே பார்த்தோம்னு வச்சுக்கலாம், அது குழந்தைக்கும் கஷ்டமாக இருக்கும், நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ எவ்ரிதிங் அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில வரும்போது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், இது நம்ம குழந்தை தான்
அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வந்தாதான் வாழ்நாள் ஃபுல்லா அந்த குழந்தையோட உங்களால ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு ட்ரூ கிரைம் நம்மளுக்கு பல பேத்துக்கு ஒரு ஐ ஓப்பனரா இருந்திருக்குங்கிற மாதிரி நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கணும், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ல போய் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ரிசர்ச் பண்ணி நல்ல ஹாஸ்பிட்டலை தேர்ந்தெடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்க குடும்ப உறவுகளுக்கோ இல்லை உங்க நண்பர்கள் யாராவது ட்ரீட்மெண்ட் எடுக்க போறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம இதெல்லாம் பண்ண போறோம், இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஸ்கேம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம நம்மளை பாதுகாப்பாக இருக்க முடியும். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்குங்கிற மாதிரி நான் நம்புறேன். இந்த வழக்கை பற்றி உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.